தேவி மகாத்மியத்தில் உத்தம சரிதம், உத்தம சரிதத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10வது அத்தியாயமாயிருக்கிற தேவி மகாத்மியத்தில் உத்தம சரிதத்தில் 6வது அத்தியாயத்தையாக்கம் பார்த்துட்டு இருக்கோம். சும்பவதம். உத்தம சரிதத்தில் நம்ம தியான ஸ்லோகத்தை பார்த்தோம். அதனால உத்தம சரிதத்தில் இருக்கிற இந்த சாப்டர்ஸில் தியான ஸ்லோகத்தை சொல்லாதக்கே நம்ம தியான ஸ்லோகத்தோடு முன்னாலே இருக்கிற விஷயங்களை என்ன ரிஷி தேவதை என்னவாக்கும், சந்தஸ் என்னவாக்கும், இதெல்லாம் சொல்லாதக்கே தியான ஸ்லோகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம். உத்தம சரிதம் ஆரம்பிக்கிறத நம்ம சொன்னோம். ஓம் ஆஸ்ய ஸ்ரீ உத்தம சரிதஸ்ய ருத்ரா ரிஷிஹி மகாசரஸ்வதி தேவதா அனுஷ்டுப்சந்தா பீமாசக்திஹி பிராமரி பீஜம் சூரியஸ்தத்வம் சாமவேதஸ்வரூபம் மகாசரஸ்வதி பிரீத்தியர்த்தே உத்தம சரிதே பாட விநியோகா அப்படின்னு சொன்னோம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம 5 அத்தியாயம் உத்தம சரிதத்தில் பார்த்தாச்சு. முதல்ல தேவி சும்பனோடு தூதனும் தேவியுமாയിട്ടുള്ള சம்வாதம், தேவி தூத சம்வாதம். அதுக்கப்புறமா தூம்ரலோச்சனனை வதிக்கிறது 2வது அத்தியாயம். 3வது அத்தியாயத்தில் சண்டமுண்டர்களை தேவி வதிக்கிறா. 4வது அத்தியாயத்தில் உத்தம சரிதத்தில் ரக்த பீஜனை வதிக்கிறா. 5வது அத்தியாயமாயிருக்கிற அந்த அத்தியாயத்தில் நிஷும்பனை தேவி நிகிரகிக்கிறா. இப்போ உத்தம சரிதத்தில் 6வது அத்தியாயத்தில் சும்பனை தேவி வதிக்கிறதாக்கும் வர்ணிக்கப்படுறது. தேவி மகாத்மியத்தில் 10வது அத்தியாயம், உத்தம சரிதத்தில் 6வது அத்தியாயம். ஓம் நம சண்டிகாயே. அத தசமோऽध्यायः சும்பவதः. எப்பவும் போல இதுக்கு ஒரு தியான ஸ்லோகம் இருக்கு. அதை சொல்லிட்டு அந்த தேவியோடு மகாத்மிய வர்ணனை கண்டினியூ ஆகிறது. அண்ணாவாயிருக்கிற சும்பன், நிஷும்பனோடு அண்ணாவாயிருக்கிற சும்பன் இப்போ தேவிட்ட சண்டைக்கு வருவன் இந்த அத்தியாயத்தில். இதுக்கு முன்னால சும்பனோடு தம்பியா இருந்த நிஷும்பனியாக்கும் தேவி நிகிரகம் பண்ணினான். உத்தம சரிதத்தில் 6வது அத்தியாயம் சும்பவதம். ஓம் உத்தப்த ஹேம ருஜிராம் ரவி சந்திர வஹ்னி நேத்ராம் தனுஹு சரயுத அங்குஷ பாசசூலம். தனுஹு சரயுதாம் அங்குஷ பாசசூலம் ரம்யைஹி புஜைஹி ச தததீம் சிவசக்திரூபாம் காமேஸ்வரீம் ஹிருதி பஜாமி திருதேந்து லேகாம். திருத இந்து லேகாம். ஓம் உத்தப்த ஹேம ருஜிராம் ரவிச்சந்திரவன்னி நேத்ராம் தனுஷரயுதாங்குஷ பாசசூலம் ரம்யைர்புஜைश्च दददीं शिवशक्तिरूपां कामेश्वरीं हृदि भजामि धृदेन्तुलेगाम्. உத்தப்தம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப டீப்பாயிட்டு சூடு பண்ணப்பட்டது அப்படின்னு அர்த்தம். தபிப்பிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். என்னத்தை அப்படின்னாக்கா ஹேமம், தங்கத்தை நல்லா சூடு பண்ணி உருக்கி காய்ச்சின தங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ருஜிராம்
அந்த அளவுக்கு ஒரு தேஜஸ் இருக்கிறவளாக்கும் அம்பாள். அம்பாளோட வர்ணனையாக்கும் நடக்கிறது. இங்க காமேஸ்வரியா இருக்கிற தேவிய ஆக்கும் இங்க தியானிக்கப்படுறது. காமேஸ்வரீம் அகம் ஹிருதி பஜாமி. காமேஸ்வரிய, காமேஸ்வர பத்னியா இருக்கிற காமேஸ்வரிய நான் ஹிருதயத்துல தியானிக்கிறேன். திரிபுர சுந்தரியா இருக்கிற அம்பாளை நான் தியானிக்கிறேன், ஆதிபராசக்திய தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமேஸ்வரியோட வர்ணனையாக்கும் இங்க நடக்கிறது. காமேஸ்வரி தேவி எப்படி இருக்கா அப்படிங்கிறது. உத்தப்த ஹேம ருஜிராம், உருக்கி காய்ச்சின தங்கத்தோடு தேஜஸ் இருக்கிறவள் காமேஸ்வரி தேவி. அதே மாதிரி தேவிக்கு 3 கண்கள் இருக்கு. ரவி சந்திர வஹ்னி நேத்ராம். ரவி சொன்னா சூரியன், அதே மாதிரி சந்திரன், அதே மாதிரி வஹ்னி அக்னி, அப்படி 3 கண்கள் இருக்கிற திரிநேத்ரையாக்கும் தேவி. தேவியோடு வலது கண் சூரியனும் இடது கண் சந்திரனும், 2 புரிக கொடிக்கு நடுவில் இருக்கிற அந்த மத்திய பாகத்தில் இருக்கிற நெத்தியோடு லலாடத்தோடு மத்திய பாகத்தில் இருக்கிற கண்ணு அக்னியமாக்கும். அப்படி 3 கண்கள் இருக்கிற அந்த தேவிய காமேஸ்வரி தேவிய நான் இதா தியானிக்கிறேன். தேவிக்கு 4 கைகள் இருக்கு. ரம்யைஹி புஜைஹி ச தததீம். அழகாயிருக்கிற ரம்யைஹி, அழகாயிருக்கிற புஜைஹி கைகளால தேவி தததீம் பிடிச்சுட்டு இருக்கா. தேவியோட எல்லா கையிலையும் தேவி ஒவ்வொன்றும் வச்சுட்டு இருக்கா ஆயுதங்களை. என்னெல்லாம் ஆக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. தனுஹு சரயுதாம். தனுசும் சரங்களும் வில்லும் அம்புகளோடு கூட்டங்களும் வச்சுட்டு இருக்கா தேவி. நிறைய அம்பு கையில இருக்கு வில்லுல தொடுத்து விடுறதுக்கு. அதே மாதிரி அம்பும் வில்லும் ஒரு கையில வச்சுட்டு இருக்கா. அப்படி இல்லைன்னா ஒரு கையில வில்லு வச்சுட்டு இருக்கா, அம்பு அப்படிங்கிறது முதுகுல ஒரு பைக்குள்ள தொங்க விட்டு இருக்கா அப்படியும் எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் வில்லு கையில வச்சுண்டு அந்த அம்பை எடுத்து தொடுக்கிறதுக்கு ஐட்டாக்கம் வச்சுட்டு இருக்கிறது. அப்ப அதனால அம்பும் வில்லும் வச்சுட்டு இருக்கிற தேவி. அதே மாதிரி கையில அங்குஷம் வச்சுட்டு இருக்கா, தோட்டி. அதே மாதிரி பாசம் கயறு வச்சுட்டு இருக்கா. இனி ஒரு ஆயுதம் கொடியும் கையில உண்டு தேவியோடு. சூலம் வச்சுட்டு இருக்கா. இப்படியாக ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்கா. அம்பும் வில்லும் தோட்டி கயறு சூலம் இப்படின்னு ஆயுதங்களை தேவி வச்சுட்டு இருக்கா. இப்படி இருக்கிற சிவசக்தி ரூபத்தில் இருக்கிற தேவிய நான் இதா தியானிக்கிறேன். சிவனோடு சக்தி ஸ்வரூபமா இருக்கிற தேவிய நான் இதா தியானிக்கிறேன். அதே மாதிரி இந்த தேவி திருத இந்து லேகாம். தேவியோடு சிரசில நெத்தியோடு அந்த பாகத்துல இந்து சொன்ன சந்திரன், சந்திரனை அலங்காரமாயிட்டு தரிச்சுட்டு இருக்கா. இப்படி எல்லாம் இருக்கிற அம்பாளை நான் இதா தியானிக்கிறேன். காமேஸ்வரிய சிவசக்தி ஸ்வரூபமா இருக்கிற 3 கண்கள் இருக்கிற சந்திரகலைய தரிச்சுன்னு இருக்கிற அம்பும் வில்லும் தோட்டியும் கயரும் சூலவும் எல்லாம் வச்சுன்னு இருக்கிற தேவிய, சொர்ண கலர்ல இருக்கிற தேஜஸ் இருக்கிற தேவிய நான் இதா தியானிக்கிறேன் அப்படின்னு தியான ஸ்லோகம். ரிஷிஹி உவாஜா. சுரத மகாராஜா கிட்ட சுமேதஸ் மகர்ஷி வர்ணிக்கிறதாக்குமே. அதனால இங்க அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சுமேதஸ் மகர்ஷி சுரத மகாராஜா கிட்ட சொல்லறார். அதனால ரிஷி சொன்னார். ரிஷிஹி உவாஜா. 1வது ஸ்லோகம்.
நிசும்பம் நிகதம் திருஷ்டுவா பிராதரம் பிராணசம்மிதம் ஹன்யமானம் பலம் ச ஏவ சும்பஹா க்ருத்தே அப்ரவீத் வஜஹ. நிசும்பம் நிகதம் திருஷ்ட்வா பிராதரம் பிராணசம்மிதம் ஹன்யமானம் பலஞ்சைவ சும்பே க்ருத்தே ப்ரவீத் வஜ. சும்பன் அவனோட பிராணனுக்கு ஈக்குவலான சகோதரனையும் நிசும்பனையும் சைன்யங்களையும் அம்பாள் கொன்னதை பார்த்துட்டு கோபத்தோடு கூட்டிட்டு இப்படி சொன்ன அப்படின்னு சுமேதசு முனி சுரதராஜா கிட்ட அந்த தேவியோட சரிதத்தை மறுபடியும் வர்ணனை பண்றார். சும்பஹா சும்பன் பிராணசம்மிதம் பிராதரம் பிராணனுக்கு துல்லியனாயிருக்கிற தம்பி. நிசும்பன் அப்படிங்கிற தம்பி சும்பனுக்கு பிராணன் தான். அந்த பிராணனையே கொன்னுட்டா இந்த தேவி. நிசும்பம் நிகதம் நிசும்பனை கொன்னதையும் பலம் ஹன்யமானம் ச ஏவ சைன்யம் எல்லாத்தையும் இல்லாம பண்ணினதையும் திருஷ்டுவா பார்த்துட்டு க்ருத்தஹா வஜ அப்ரவீத் கோபத்தோடு கூடிட்டு வாக்குகளை இப்படி சொன்னான். இரண்டாவது ஸ்லோகம். பலாவலேபாத் துஷ்டே த்வம் மா துர்கே கர்வம் ஆவஹ அந்யாசாம் பலம் ஆஸ்ரித்ய யுத்யசே யா அதிமானினி. பலாவலேபாதுஷ்டே த்வம் மா துர்கே கர்வமாவஹ அந்யாசாம் பலமாஸ்ரித்ய யுத்யசே யாதிமானினி. பலம் இருக்கு அப்படிங்கிற பாவத்தோடு கூடி இருக்கிற துர்கே, உன்னோட அகங்காரத்தை நீ இல்லாம பண்ணிக்க. நானாக்கும் சர்வம் இந்த உலகத்துல நடத்துறேன் அப்படின்னு இருக்கிற பாவத்தோடு கூடி இருக்கிற இந்திராணி தொடங்கின வேற அந்நிய தேவிகளோடு பலத்தை ஆசிரயிச்சுண்டாக்குமே நீ இப்படி எங்கிட்ட யுத்தம் பண்ணுறாய். உன்னால தனியா ஒன்றும் என்கிட்ட யுத்தம் பண்ண முடியலையே. உனக்கு ஹெல்ப்புக்கு எத்தனை பேராக்கும் வந்திருக்கா அந்த தேவிகளோட எல்லாம் பலத்தினாலே ஆக்குமே நீ இப்படி என்கிட்ட யுத்தம் செஞ்சுட்டு இருக்க. அதனால உன்னோட அகங்காரத்தை நீ இல்லாம பண்ணிடு. துர்கே துஷ்டே துஷ்டையாயிருக்கிற துர்கே அப்படின்னு கூப்பிடுறான் சும்பன். துவம் பலாவலேபாத் நீ பலம் அப்படிங்கிற சக்தினால இருக்கிற அகங்காரத்தால கர்வம் மா ஆவஹா கர்வத்தை பிராபிக்காதே. யா ஆராக்குமோ அந்யாசாம்பலம் ஆசிரித்யா அடுத்தவாளோட சாமர்த்தியத்தை ஆசிரயிச்சுண்டு அதிமானினி ரொம்ப ரொம்ப மானமுள்ளவளாயிட்டு யுத்தியசே யுத்தம் செய்யறாய். நீ அவளெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்றதாலியாக்குமே நீ இப்படி எங்கிட்ட நெளிஞ்சு நின்று இப்படி யுத்தம் பண்ணறாய். அதனால உன்னோட பலம் இருக்கு அப்படின்னு நீ அகங்காரம் கொள்ளாதே. நீ ஒருக்கா என்கிட்ட சொன்னியே ஞாபகம் இருக்கா? ஆறு என்ன யுத்தத்துல ஜெயிக்கிறாளோ அப்படி இல்லைனா ஆறு என்னோட அகங்காரத்தை இல்லாம பண்ணுறாளோ அவளை நான் என்னோட கணவராயிட்டு சீகரிப்பேன் அப்படின்னு. இப்ப நீ என்னவாக்கும் செய்யறாய்? உனக்கு பலவும் சக்தியும் ஒன்றும் இல்லை. உனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணினா
நிறைய தேவிகள் உனக்கு ஹெல்ப் பண்ணினதுனாலியாக்கும் நீ ஜெயிச்சு நிற்கிறாய். உன்னோட சிம்ஹம் நிறைய பேரை கொன்னுது. சண்டமுண்டர்களை காளியாக்கும் வதிச்சா. அதே மாதிரி ரத்த பீஜனோட ரத்தத்தை குடிச்சதும் காளியாக்கும் நீ கிடையாது. பிரம்மாணி தொடங்கின வேற இருக்கிற சக்திகளோட பலத்தை ஆசிரிச்சுண்டாக்கும் நிசும்பனை நீ கொன்னாய். என்னோட சைன்யங்களும் இல்லாம போறதுக்கு உன் கூட இருக்கிற பிரம்மாணி தொடங்கின சக்தி தேவிகளாக்கும். அதனால நீ பெரிய வீரவாதம் எல்லாம் முழக்கினியே, சத்திய பிரதிஜையெல்லாம் செஞ்சியே, அதெல்லாம் வேஸ்டா எடுத்து அப்படின்னு சும்பனோடு அபிப்பிராயம். பல அகங்காரத்தோடு கூடின அசுரர்களை இல்லாம பண்றவளாயிட்டு நீ இப்ப நெளிஞ்சு நிற்கிறாய். நீ தன்னந்தனியா யுத்தம் பண்ணிட்டில்லை. அதனால நீ அகங்காரம் எல்லாம் உனக்கு நீ வேண்டாம். காலர் தூக்கி விட்டுக்கிறதுக்கொன்னும் உன்னால முடியாது. நீயாக்கும் இதெல்லாம் செஞ்சாய் அப்படின்னு மானமுள்ளவளாக்கும் நீ அப்படின்னு நினைக்கா. இந்த மாதிரி வேற தேவிகளோடு ஹெல்ப் எல்லாம் நீ யூஸ் பண்ண மாட்டாய். அதனால அவளோட பலத்துல ஜெயிச்சு நிக்கிற நீ அகங்காரம் கொள்ளாதே. மூணாவது ஸ்லோகம் தேவி சும்பனுக்கு பதில் சொல்லறதாக்கும். அதனால தேவி உவாஜா ஏகா ஏவ அகம் ஏகைவாஹம் ஜகதி அத்ர ஜகத்யத்ர திதியா கா மம அபரா ஏகைவாஹம் ஜகத்யத்ர திதியா கா மம அபரா பஸ்ய ஏதாஹ துஷ்டா மயி ஏவ விஷந்த்யஹ மத்விபூதயஹ பஸ்யைதா துஷ்டமய்யேவ விஷந்த்யோ மத்விபூதயா ஏகைவாஹம் ஜகத்யத்ர திதியா கா மம பரா பஸ்யைதா துஷ்டமய்யேவ விஷந்த்யோ மத்விபூதயா. சும்பனோட வாக்குகளை கேட்டுட்டு தேவி ரிப்ளை சொல்லறதாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சத்துல கண்ணுக்கு காணக்கூடின எல்லாம் இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல துவைத பாவமா இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல அத்வைத பாவமா இருக்கிற நான் ஒருத்தி தான் உள்ளது. காரண ஸ்வரூபிணியா இருக்கிற நான் ஒருத்தி தான் உள்ளது. என்ன தவிர ரெண்டு அப்படின்னு சொல்லறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஏ துஷ்டா, அத்தனை பேரையும் துரோகிக்கிறவனே, துஷ்ட புத்தி இருக்கிறவனே, பிரம்மாணி வாராகி இப்படி இருக்கிற தேவிகள் எனக்கு ஹெல்ப் பண்ணினதுனாலேயாக்கும் எனக்கு உன்னோட தம்பியான நிசும்பனை கொல்ல முடிஞ்சது, ரத்த பீஜனை கொல்ல முடிஞ்சதுன்னெல்லாம் நீ சொன்னியே. அவளெல்லாம் எனக்குள்ளேந்து உண்டான என்னோட விபூதிகளாக்கும். அவளோட டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ எனக்குள்ளேயே வந்து லெய்ப்பா. அதை நீ நன்னா புரிஞ்சுக்கோ. ஒன்னும் தெரியாத முட்டாளே அப்படின்னு தேவி இங்க சொல்றா. துஷ்டா அத்திர ஜெகதி, துஷ்டத்தனம் இருக்கிறவனே இந்த உலகத்துல அகம் ஏகாயேவா நான் ஒருத்தி மட்டும்தான் உள்ளது அத்வைத பாவத்துல. மம திதியா எங்கட்டேந்து ரெண்டாவதாயிட்டு அபராகா ஆராக்கம் உள்ளது. ஏதாஹா மத்விபூதயா நீ பாத்தியே வாராகி வைஷ்ணவி இந்திராணின்னெல்லாம்
അവളെല്ലാം എന്നോട് ശക്തികളാക്കും, എന്നോട് വിഭൂതിയാക്കും. മയി ഏവ വിശന്ത്യാഹ പശ്യ. அவளோட வேலையெல்லாம் முடிஞ்சா மறுபடியும் எனக்குள்ளேயே வந்து அவள் லயிச்சிடுவா. அகங்கார ரூபிணியா இருக்கிற, மாயா ரூபிணியா இருக்கிற சண்டிகா அப்படிங்கிற பேரோடு கூடி இருக்கிற நான் அத்வைத பாவத்துல இருக்கிறவளாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. என்னிலேந்து மாறுபட்டு இன்னொன்னு எதுவுமே இந்த பிரபஞ்சத்துல இல்லை அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ. அப்படி உனக்கு இருக்கு அப்படின்னு தோணித்து அப்படின்னாக்கா அது நான் தான், என்னிலேந்து வேறிட்டு ஒன்னும் கிடையாது, என்னோட விபூதி ஆயிட்டு தான் இந்த சர்வமும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. என்னோட விபூதிகளா இருக்கிற பிரம்மாணி, வாராகி தொடங்கின சக்திகள் எல்லாம் எனக்குள்ளேயே வந்து லயிப்பா. எனக்குள்ளேந்து தான் இந்த சக்திகள் எல்லாம் உண்டாயிருக்கு. இவாளெல்லாம் என்னோட விபூதியாக்கும் அப்படிங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ முட்டாளே. இதெல்லாம் தெரியாதைக்காக்கும் நீ இப்ப எங்கிட்ட கத்தீண்டு கிடக்கிறாய். சுமேதசு மகர்ஷி சுரதராஜா கிட்ட சொல்றார். அதனால ரிஷிஹி உவாஜா, ரிஷிருவாஜா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றார். ததஹா சமஸ்தாக தாஹ தேவ்யாஹ பிரம்மாணி பிரமுகாலயம். ததஹா சமஸ்தாக தாஹ தேவ்யாஹ பிரம்மாணி பிரமுகா லயம். தஸ்யா தேவ்யாஹ தனௌ ஜக்முஹு ஏகா ஏவ ஆசீத் ததா அம்பிகா தத சமஸ்தாஸ்தா தேவ்யோ பிரம்மாணி பிரமுகாலயம். தஸ்யா தேவ்யாஸ்தனௌ ஜக்முரேகைவாசீத் ததாம்பிகா. அதுக்கப்புறமா பிரம்மாணி தொடங்கின சக்திகள், தேவி சக்திகள் சண்டிகா தேவியோட சரீரத்துல லயிச்சுது. தேவியோட ஸ்தனங்களிலேயாக்கும் அவ லயிச்சா. அதுக்கப்புறமா அந்த ஜெகன்மாதாவா இருக்கிற தேவி அத்வைத பாவத்துல தன்னந்தனியா அங்க நின்னா. சும்பன் அகங்காரம் கொள்ளாதே, உங்கூட நிறைய ஹெல்ப்புக்கு நிறைய பேர் இருக்கிறதுனாலயாக்கும் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் அசுரர்களையும் என்னோட தம்பியையும் எல்லாம் கொல்ல முடிஞ்சது எல்லாம் சொன்னதுனால தேவி இப்போ தன்னந்தனியா நின்னா. ததஹா தாஹா சமஸ்தாக, அதுக்கப்புறம் அந்த சகல பிரம்மாணி பிரமுகா தேவ்யாஹா, பிரம்மாணி தொடங்கின எல்லா தேவிகளும் தஸ்யாஹா தேவ்யாஹா அந்த சண்டிகா தேவியோடு ஸ்தனௌ ஏவ லயம் ஜக்முஹு சரீரத்துல ஸ்தனத்துல போய் லயிச்சா, ஹிருதயத்துல போய் சரணம் பிராபிச்சா. ததா அம்பிகா அப்போது தேவி ஏகா ஏவ ஆசீத் தன்னந்தனியாயிட்டு பவிச்சா.
தேவியோட சரீரத்தை அத்வைத பாவத்துல இப்போ அங்க காண முடியறது. தேவியோட சரீரத்துல எல்லா தேவிகளும் போய் லயிச்சா. தனவ் ஏவ லயம் ஜக்முஹு அப்படின்னு சொன்னாக்கா தேவியோட சரீரத்துல லயிச்சா அப்படின்னு அர்த்தம். ஒரு சில புக்கில் ஸ்தனவ் ஏவ லயம் ஜக்முஹு அப்படின்னு இருக்கு. தேவியோட ஸ்தனங்களில போய் இந்த தேவிகள் எல்லாம் லயிச்சா அப்படின்னு. பிரம்மாணி தொடங்கின 8 சக்தி தேவிகள் சண்டிகாதேவியோட சரீரத்தில் லயிச்சா. சண்டிகாதேவியும் ஆயிட்டு ஐக்கியமாயிட்டா அவ. அதனாலேயே சண்டிகாதேவி அத்வைத பாவத்தில் அங்க நின்னா.